ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து போன வாரம் சண்டே எடுத்த வீடியோ தான். ஏன்னா வந்து நான் எடிட் பண்ணி போட கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால வந்து என்ன வீடியோன்னு பார்க்கலாமா. எப்பயும் போல அப்பப்பா இன்னைக்கு சண்டேப்பா வாங்கப்பா எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொன்னதான். எங்கம்மா போகிறது, எல்லா இடத்தையும் தான் நீங்கள் தான் போயிட்டீங்களேன்ட்டாங்க. புட்டுக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்களோ, எனக்கு வேறு மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்பா எங்கேயாவது கூப்பிட்டு போப்பா, எங்கேயாவது கூப்பிட்டு போப்பா. சரி வாங்க போயிட்டு வரலான்னு அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. கடைசி வரைக்கும் எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. எனக்கும் கொஞ்சம் இன்னும் ஜாலியாக இருந்துச்சு. எங்கேயாவது போகிறாங்க பார்ப்போம். நீங்களும் வாங்க, நீங்களும் இந்த மாதிரி டெய்லி ஊர் சுற்றி பார்க்க போவீங்க. சாட்டர்டே சண்டே தான் எங்களுக்கு லீவா, அந்த 2 நாளே எங்கேயாவது போகணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் படிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 11th 12th இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த உள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் படிக்கிறேன். இந்த ஸ்கூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் படிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்க இல்லையா, இந்த ஸ்கூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். 6th படிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் தவறுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குட்டிமா படிக்கிறான். இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் எங்கள் குட்டிமா படிக்கிறாங்க, 1st standard படிக்கிறாங்க. அப்படியே ஸ்கூல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்பயும் எங்கள் அப்பாட்ட எங்கே போகிறேன்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொல்லவே இல்லை, கம்னு வாங்கன்ட்டாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இயற்கை பார்த்துட்டு அப்போ நினைக்கிறேன் இயற்கை சுற்றி பார்க்க தான் போகிறேன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறு போக அப்படியே கொஞ்சம் தூரமாக போவேன். அமேசான் காடு மாதிரி இருக்குது. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அமேசான் காடில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு அப்படியே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அப்படியே அமேசான் காடு அச்சு பஸ்ஸில் அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பேரெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து எந்த பறவை சத்தமே எதுவுமே கேட்கல. அதனால வந்து அப்படியே அமேசான் காடு மாதிரி அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ சொல்ல போனால் வந்து அங்கே வந்து நான் அணில் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். அப்பயே வந்து அங்கே பறவையோட சவுண்டு ஒன்றுமே கேட்கல. என்னடா அது ஆச்சரியமாக இருக்கே, விசித்திரமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே போகிற எல்லாமே இயற்கை தான் இருக்குது. அப்போ நான் நினச்சேன் எப்பயுமே நம்ம இயற்கை தான் பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி அந்த இயற்கை தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா வந்து என்கிட்ட விஷயம் சொல்லலை. இது பார்த்தீங்கன்னா சோளம் வரைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சோளம் வரைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய முள்ளெல்லாம் இருந்துச்சு. அந்த முள்ளெல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டே இருந்தேன். இன்னுமே எங்கே போகிறீங்க எங்கள் அப்பாட்ட கேட்டேன். எங்கள் அப்பா வாயே திறக்க மாட்டாரு. நீங்கள் கம்முன்னு வாங்கம்மான்றாரு. உங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே வராரு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தேன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க கூட போகல இந்த வழியில். எனக்கு வேறு பயமாக இருக்கு. என்னடா இது யாருமே போகல இந்த வழியில் அப்படின்னு தெரிஞ்சு பார்த்துட்டே இருந்தேன். எங்கள் அப்பா கேட்டப்போ ஏன் இந்த வழியில் யாருமே பண்ணோம், இது வந்து அவ்வளோ பேர்லாம் இந்த வழியே போக மாட்டான்னு சொல்லிட்டாங்களா. சரிங்க விட நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துட்டே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே எங்கே போகிறோம் நம்மளுக்கு தெரியலை. ஆனால் எங்கேயோ போகிறது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா வண்டியில் உட்காந்து எங்கேயோ போகிறேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சது. சரி எங்கடா போகிறோன்னு தெரியவே இல்லை, கம்முனே வரலான்ட்டு கம்முன்னு போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிற வெளியில தான் வந்து இந்த மாதிரி வளைக்காடு மாதிரி இருந்துச்சு. அங்கேயே வந்து மயில் சவுண்டு கேட்டுச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே தான் மயில் சவுண்டு கேட்டுச்சா. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் எங்கள் மயில் காணும், மயில் சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. சரி இருக்கட்டும் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரமாக பனைமரம். எங்கள் அப்பா சொன்னார் இந்த பனைமரத்தால் தான் மழை பெய்யுதுன்னு. எப்படின்னு கேட்டால் பனைமரம் வந்து மழை பெய்யும் போது அது வேரில் வந்து தண்ணி உறிஞ்சிக்குமா. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி விடுமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். எனக்கு தெரியாது சரியா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்த்துட்டே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய பனைமரம் இருக்குது இங்கே பாருங்க. ஆனால் பனைமரத்தில் வந்து காயாக இருந்துச்சு. ஆனால் வந்து அது பிஞ்சு இல்லை, பழம் ஃப்ரெண்ட்ஸ். பழம் நீங்களும் பனம்பழம் சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து இன்ன வரைக்கும் பனம்பழம் சாப்பிட்டதில்லை. நொங்கு வேணா சாப்பிட்ருக்கேன், பனம்பழத்தை சாப்பிட்டது இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தேன். இன்னமும் எங்கே போகிறோன்னு தெரியலையே. சரி எங்கே போகிறோன்னு தெரியாமையே போகிறேன், எதுக்கு போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். ஆனால் போகிற வழியில் இயற்கையை பார்த்தோம், நம்ம இயற்கை தான் பார்க்க போகிறோம்னு நான் மைண்டில் நினைக்கிறேன். ஆனால் உண்மையாக எங்கே போகிறோன்னு நம்மளுக்கே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டே இருக்கோம். கடைசி வரைக்குமே நம்ம வந்து எங்கே போகிறோம்னு தெரியலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது போனால் அங்கே வீடு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், தோட்டமாகவும் இருக்கும். இங்கே வந்து தோட்டமும் இல்லை, வீடும் இல்லை. அப்படி எங்கே தான் போகிறோம், ஒரு ஏதோ காட்டை சுற்றி காமிக்க போகிறாரோ அப்படின்னு அவரே எக்ஸ்டைம்ஸாக போனோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்மளுக்கு ஒரு ஜாலியாக இருக்குது. அதான் போயிட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் எங்கே போகிறோம் நம்மளுக்குமே தெரியலை. ஜாலியாக இருந்துச்சுன்னு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டே வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்த்துட்டு வரும்போது நிறைய பனைமரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறையாவே பார்த்தோம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியா நிறைய பனைமரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி போயிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு இருக்க வரை நம்ம மட்டும் போயிட்டே தான் இருக்கோம். ஆனால் என் கடைசி வரைக்கும் எங்கே போகிறேன்னே தெரியல. நான் வேறு ஜாலியாகவே சும்மா உட்காந்து அவங்க கூட வீடியோ எடுத்துகிட்டு வரேன். கடைசி வரைக்கும் எங்கே போகிறேன்னு தெரியல. இன்னும் எங்கே போகிறேன் எங்கள் அப்பாட்ட கேட்டேன். சரி வெயிட் பண்ணி வாமா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த இடம் வந்துரும்ட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த இடம் வந்துருமா. எனக்கு ஒரே மகிழ்ச்சி எப்படி சொல்லணுமே தெரியல, அவ்வளோ ஜாலியாக. அதுக்கப்புறம் வந்து நான் போயிட்டே தான் இருக்கோம். இன்னும் வரல. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், நில்லுமா இன்னும் கொஞ்சம் தூரம் கூட வரலான்ட்டாங்க. புட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேறு மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணீங்க சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதுங்க இல்லையா.
சரி நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கே போகிறேன்ட்டு ஜாலியாக போயிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போகிற வழி நல்லாவே நான் நிறைய இயற்கையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் நினைக்கிறேன் இது வந்து இயற்கை தான் பார்க்க போகிறோன்ட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து ஒரே ஒரு பைக்கை பார்த்தேன். சரி இருக்கட்டும், இப்போ தான் ஒரு பைக்கை பார்க்குறேன் அப்படின்னா எங்கேயோ ஊர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படின்னு நம்மளும் போயிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, இனிமேல் நான் போயிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிற வழி நிறைய மயில்லாம் பார்த்தேன். மயில் வந்து இதில் காமிக்க முடியல வீடியோவில், ஓகேங்களா? இந்த மாதிரி நான் மயிலை பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சா இங்கே பாருங்க பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த மாதிரி நம்ம பனை மரத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி போயிட்டுருக்க டைமில் வந்து இங்கே வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனால் சூரிய ஒளி நம்ம மேலே பட்ட வெயில் தாக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அதுக்கப்புறம் வெயில் தாக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊர் சுற்றி பார்க்கணும் இல்லையா? சண்டே இந்த மாதிரி சாட்டர்டேனா வந்து நம்மளை வந்து எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகணும் எங்கள் அப்பாட்ட கேட்போம். அதனால் வந்து இன்னைக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க, எங்கேயும் ரொம்ப தூரமாக கூப்பிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மயில் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல சரியா? எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் மயில். இந்த மாதிரி நம்ம நிறைய மயிலில் பார்த்துக்கோ. உங்கள் ஊரெல்லாம் மயில் இருக்கா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மாதிரி வெளியே வரும்போது நிறைய மயில் பார்ப்பேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக அப்படியே ஒரு மயில் வந்து அந்த கல்லில் உட்காந்து இருந்துச்சு இல்லையா? இந்த பாருங்கள் அந்த மயில் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அழகான மயில் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் அப்படியே இந்த மயில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நம்மளை பார்த்து ஓடுதா என்னன்னு நம்மளுக்கும் சரியா தெரியலை. அப்படியே அந்த மயிலை பார்த்துட்டு இருந்தா, மயிலே தோகை விரிக்க மாட்டியா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த மயில் அப்படியே போயிடுச்சு. நானும் அப்படியே கிளம்பிடுச்சேன். இன்னும் எங்கப்பா சுற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டே இருந்தேன். எங்கள் அப்பால வெயிட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்துருன்ட்டாங்க. சரி வாங்கப்பா போகலாம். அந்த மயிலும் போயிடுச்சு, நானும் போயிட்டேன். இன்னும் எங்கள் அப்பாவுக்கு எங்கே போகிறோன்னு நானும் எங்கள் அப்பாட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். எங்கள் அப்பா சொல்ல மாட்டாரு. சரி விடுங்கப்பா, நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேணாம், எங்கே இடத்துக்கு போகிறோன்னு எங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை பாருங்கள் உங்களுக்கே தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சோளம்லாம் வரைச்சிருந்தாங்க. சோளத்தை பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சோளத்துக்கு வந்து காவல் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சோளம் வந்து அந்த பச்சை இந்த பெருசாக பூ வச்சிருக்கீங்க, அது வந்து சோளம் காய் வச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து காவலுக்கு இருக்காங்க. யாரோ பெஸ்ட் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக வந்து காவலுக்கு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, காவலுக்கு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து காவலுக்கு காப்பாங்க, நைட்டில் காப்பாங்க, எனக்கு சரியா தெரியல. நான் வந்து பகலில் போனால வந்து காவல் காக்கிறது நான் பார்த்தேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கொத்தான நொங்குன்னா அதில் ஃப்ரெண்ட்ஸ் பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது காயெலாம் இல்லை, பழம் மட்டும்தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைக்கிறேன் மைண்டுக்குள் தோணுது நம்ம இயற்கை தான் கண்டிப்பாக சுற்றி பார்க்க போகிறேன்னு. நீங்கள் வாங்க, இந்த மாதிரி ஜாலியாக எங்கேயுமே கிடைக்காது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கோம். எங்கள் அப்பாட்ட இன்னும் எங்கே போகிறோன்னு கேட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் வந்துருன்ட்டாங்களா. சரி வெயிட் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சுன்னா கொஞ்ச நேரமாக நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோளத்தை எல்லாத்தையும் ஜாலியாக பார்த்து முடிச்சுட்டு எங்கேப்பா போகிறோன்னு கேட்டால் அதை வந்துருச்சுமா, இந்த சோளத்தை தாண்டி போனால் தான் வரும்னாங்களா. சரி இந்த சோளத்தை தாண்டி போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பயும் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கொத்தான பழம் பக்கத்துலேயே இன்னொரு மரத்துல இந்த மாதிரி கொத்தா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொத்தா பார்க்கறது தான் ஃபஸ்ட்டு வாட்டி தான் இந்த வரைக்கும் பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு மரத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் தான் கொத்தா இருக்கும். இந்த மாதிரி நல்லா நெருங்கி கொத்தா நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கு பாருங்கள் அந்த சோளம் உங்களுக்கு தெரியுது இல்லையா, நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கல, நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கேழ்வரகு தெரியுதுங்களா, இது வந்து கேழ்வரகு ஃப்ரெண்ட்ஸ். சிறிலாம் வந்து ராகின்னு சொல்லுவாங்களாம். இது வந்து கேழ்வரகு. உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி கேழ்வரகை பார்த்துருக்கீங்களா, இல்லை இதை ஃபஸ்ட் டைமா, இல்லை நீங்களும் இந்த மாதிரி நிறைய கேழ்வரகுலாம் பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி கேழ்வரகு நிறைய விரைச்சிருப்பாங்களா, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒவ்வொரு ஊரில் தான் விரைச்சிருப்பாங்களா சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில். இந்த மாதிரி கேழ்வரகு நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் போகிற இடம் வந்துருச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா வந்து கேட்டாங்க, மதியத்தில் வந்து சாப்பிட்றீங்களா கேட்டாங்க. சரி வேணான்னு சொல்ல முடியுமா, சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. பாருங்க எங்கள் குட்டிமா வேறு சோயா சாஸ்லாம் ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனும் சாப்பிட்றாங்க. அடுத்து என்ன நம்ம சாப்பிட்ற வேலை இல்லையா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே எங்கள் அப்பா கேட்டப்பா இதான் நீங்கள் கூப்பிட்டு வரேன்னு சொன்ன இடமா அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பாவும் ஆமான்ட்டாரு. இப்போ இவ்வளோ நேரம் சாப்பிட்றதுக்கு தான் நான் நினைக்கிறேன் 2 இடத்துக்கு போகிறோம், அதனால தான் வந்து இவ்வளோ மதியமாகவே கிளம்பியாச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாகப்பழம் பொறுக்க போகலான்ட்டு நாகப்பழம் பொறுக்க போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாகப்பழம் எடுத்துகிட்டு
நீங்களும் இந்த மாதிரி ஊர் சுற்றி பார்த்துருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என் கூட இந்த வீடியோ பார்க்குற ஃபஸ்ட் டைம்ஸ் தான் நீங்களும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம், சரி நம்மளுக்கு பசிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாருங்க என் குட்டிமை எடுத்து உங்களுக்காக ஊட்டி விட்றாங்க இல்லையா? இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லைக்